வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 21ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம், ஆடி மாதத்தில் 5ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், திதி பௌர்ணமி, யோகம் அமிர்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று காலை 8:38 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். மிதுன ராசிக்காரர்களுக்கு காலை 8:38 முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, வியாச பூர்ணிமா, வியாச பூஜை. இன்று வியாச பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள். நாளைய விசேஷம், நாளைய தினம் திருவோண விரதம். நாளைய விசேஷம் திருவோண விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 முதல் 10 வரை, காலை 11 முதல் நண்பகல் 12 வரை, மதியம் 2 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 11 வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 8:38 அளவில் சந்திர பகவான் தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரகமாற்றம். இன்றைய தினம் பௌர்ணமி. இன்றைக்கி விசேஷமான பௌர்ணமி. இது வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தினம் நம்மளுடைய குருமார்களை வணங்க வேண்டும். ஆக்சுவலாக இந்த பௌர்ணமி சன்னியாசிகளுக்கான ஒரு பௌர்ணமி. சன்னியாசிகள் தங்களது குருமாரை வணங்குவாங்க. எல்லோரும் சேர்ந்து, மடாதிபதிகள் எல்லாருமே, சன்னியாசிகள் எல்லாருமே வியாசரை வணங்குவார்கள். வியாசரை சன்னியாசிகள் ஒரு பூஜை செய்து வணங்குவார்கள். இந்த சாதுர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சன்னியாசிகள் ஊராக போயிட்டு இருக்கும்போது எங்கே இந்த விரதம் வருதோ அங்கேயே 3 மாதம் தங்கிடுவாங்க. இந்த விரதம் இன்றைக்கிலேருந்து மேற்கொள்வாங்க. இன்றைக்கி வியாசரை வணங்க வேண்டிய ஒரு நாள். அப்போது சன்னியாசிகளை நம்ம போய் வணங்கலாம். நமக்கு பிடித்தமான சன்னியாசிகளை நம்ம யாரை வணங்குகிறோமோ, உங்களுடைய மடாதிபதிகள், உங்களுடைய குருமார்களை, அவர்களை போய் வணங்கலாம். நம்மளுடைய ஆசிரியர்கள், நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ, அவர்கள் மூலம் நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டோமோ, அந்த கற்றுக்கொண்ட ஆசிரியர்களுக்கு, குருமார்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் வண்ணம் அவர்களை போய் சந்தித்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம். எந்த மடாதிபதிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு போய் அவர்களை வணங்குவது சிறப்பு. இன்று வியாச பூஜை, வியாச பூர்ணிமா. இன்றைய தினம் குரு ஆசீர்வாதம் நல்லது. மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். ராசி அதிபதியும் குருவும் வாக்கு ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். வாக்கு ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் திக்பலமாக உட்கார்ந்திருக்கார். அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரன். அவர் இன்றைக்கி 8:30 8:45 அப்புறம் மகரத்தில் உட்கார்ந்து முழு நிலவாக ஜொலித்துக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ சுக்கிரன் சந்திரன் பார்வை ஒரு இணைவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இணைவுனா பார்வை மூலம் ஒரு கனெக்ஷன் கிடைக்கிது. இந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைக்கி. ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் வரும்போது அது யோகத்தை செய்யும். சுகஸ்தானாதிபதியாக சந்திரன் அமர்ந்து 10ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல முழு நிலவாக ஜொலிக்கிறார். இன்றைக்கி பௌர்ணமி இல்லையா, அதனால் பிரமாதமான யோகங்கள்லாம் நடக்க போகுது. உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு உயரும். உங்களுக்கு சபையில் அங்கீகாரம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், ரெக்கக்னிஷன் கிடைக்கும், உங்களுக்குன்ற பதவி கிடைக்கும். நீங்கள் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரிய போகிற நேரம்.
பதவி, பட்டம், உயர்வு எல்லாமே கிடைக்க போகிற நேரம். ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அமோகமான வெற்றி. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சார் இதெல்லாம் நடக்குமா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு தூங்குவோம் அப்படின்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகுது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் ஒரு 8:38 வரைக்கும் சந்திராஷ்டமம். பிறகு சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே வந்து சூரியனை சந்திரன் பார்க்கிறார், புதனை சந்திரன் பார்க்கிறார், சுக்கிரனை சந்திரன் பார்க்கிறார். இது 3 கிரகங்களுக்கும் சந்திரன் மீது பார்வைப்படுகிறது. அதனால் இன்றைக்கி பௌர்ணமி நிலவு. உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். தொழில் சார்ந்த உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். தொழிலுக்கான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் விரிவாக்கம் அடையும். சிறப்பான நாள். இன்றைக்கி வந்து பௌர்ணமி நிலவு மட்டும் ஜொலிக்கலை, உங்கள் வாழ்க்கையே ஜொலிக்க போகுது. நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 8:38 சந்திராஷ்டமம். அதனால் மனதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். மனதை கவனமாக வைக்கணும் அப்படிங்கும்போதே உங்களுடைய உடைமைகளையும் கவனமாக வச்சுக்கணும். மனம் போன போக்கில் போகக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி மனம் அலைபாயும், மனம் கொஞ்சம் டென்ஷன் அடையும். அதனால் இந்த மாதிரிக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாத நபர்களை யாரையாவது சந்தித்து வீண் வம்புகளை பேசி விலை கொடுத்து வாங்கக்கூடாது வம்புகளை. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருந்தால் கொஞ்சம் இன்றைக்கி நாளை ஓட்டிடலாம். நாளைக்கும் இதே மாதிரி ஒரு கிரக நிலை தான். நாளைக்கு ஒர்க்கிங் டே. ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடக ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கிர பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. இன்றைக்கி உங்கள் ராசி அதிபதியே 7ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்குள் 2 சுபகிரகங்கள், 2 கூடைய சூரியன். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. புதிய நபர்களை சந்திக்க போகிறீங்க. அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாளாக பார்க்காத பழைய நண்பர்களை பார்ப்பீங்க, உறவினர்களை பார்ப்பீங்க. சில பேருக்கு ஒரு கெட் டுகெதர், இந்த மாதிரி பார்ட்டிஸ், அந்த மாதிரி இடத்துல போய் சந்தோஷமாக பொழுத கழிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும். எங்கேயோ விருந்து உபச்சரணையில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும். கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படி தீர்க்கலான்னு ஏதாவது ஒரு யோசனை பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் கோர்ட்டு பேசி நம்ம சமாதானம் பண்ணிடலாமா, எதுக்கு கேஸு, சமாதானம் பண்ணி சுமூகமாக முடிச்சிடலாமா அப்படிங்கிற எண்ணம் மனதில் எழும். இது நல்ல விஷயந்தான். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது அறிவுரை சொல்லுவாங்க. அதை கேட்டு கேஸ்லேருந்து விட்ரா பண்ணிவிடுவீங்க. நீங்களே வாபஸ் ஆகி வெளியே வந்துடுவீங்க. உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டாலும் அவங்க வெளியே வந்துடுவாங்க. அதனால் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க போகிற நேரம் இப்போது. இந்த நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4 மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். லாபங்கள் பன்மடங்கு கிடைக்க போகிற நேரம். தொழில், உத்தியோகம் சார்ந்த முன்னேற்றம், தொழிலால் லாபம், தொழிலாளர்களுக்கு லாபம், உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களால் லாபம், உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல நம்பிக்கையான நபர்கள் நம்மக்கிட்ட வேலை செஞ்சால் தான் நம்ம தொழில் முன்னேற முடியும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு போய் சொன்னாங்கன்னா என்ன ஆகிறது? ஸோ அதனால் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களும் நம்பிக்கையானவர்களாக இருக்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே நம்பிக்கையானவர்களாக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தில் உழவக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். 2-7 கிரகம் செவ்வாய். அவர் குருவுடன் அமர்ந்து 8ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குரு செவ்வாய் இணைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதில் செவ்வாய் தனது 7வது பார்வையால் தனது சொந்த வீட்டை பார்க்குறார். தனது 8வது பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். திட்டங்கள் செயலாகும். உங்களுடைய திட்டங்கள் செயலாகும். நல்ல திட்டங்கள் செயலாகும். வெற்றிக்கான ஒரு நாள். நிறைய பேருக்கு இன்றைக்கி விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நல்ல வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சில பேருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம்
இருக்குது, நான் எப்படி இன்றைக்கி நல்ல உணவு சாப்பிட முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு, ஜீரணமாகக்கூடிய உணவு தான் கிடைக்கும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசிக்கு 9க்குடைய கிரகம் பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இன்றைக்கி 2 மற்றும் 3ஆம் இடத்துல இருக்க போகிறார். 3ஆம் இடத்தில் அவர் முழு நிலவாக ஜொலிக்கிறார். பாக்யாதிபதி 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்துக்கு உங்களுடைய முயற்சியை ஜெயிக்க வைக்க போகிறார். நிறைய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி இல்லைனாலும் நாளைய தினம் நடந்தே தரும். 7ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அதனால் பெரிய அளவில் வெற்றிகள்லாம் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம், மத குருமார்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைக்கி வியாச பூர்ணிமா. நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரிய அளவில் சிறப்பாக வரலாம். ஏன்னா 9ஆம் இடத்திற்கு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரியான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. 9 கூடையவன் 3ஆம் இடத்துலேருந்து தன் வீட்டை பார்க்குறார். அதனால் ஆன்மீகவாதிகள், குருமார்களை ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 8:38 அளவில் சந்திர பகவான், அஷ்டமாதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் சென்று விடுகிறார். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சந்திரன் ராசியை கடக்கும்போது நிறைய பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இன்றைக்கே அவருக்கு இடத்த காலி பண்ணிடுறார். அதனால் நாளைக்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நாள். நீங்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவியாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, திருமணமாகி 10 வருஷமான ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு நேற்று அதற்கு முந்தைய நாள் இருந்த பிரச்சனை இனி இருக்காது. இனி வரக்கூடிய நேரம் காலம் நன்றாக இருக்குது. இன்றைக்கி பணவரவு உண்டு. எதிர்பாராத தன லாபங்கள் உண்டு. உங்களுடைய கனவுகள் நினைவாகும். சில பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க 2 நாளாக. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு 7க்குடைய சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து இன்று காலை 8:38 அளவில் உங்கள் ராசிக்குள் வருகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 7க்குடைய சந்திரன் ராசிக்குள். இது ஒரு விதமான யோகம். சந்திரன் சுக்கிரன் ஒன்றை ஒன்று பார்க்கும்போது அது ஒரு வித நற்பலனை செய்யும். அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அந்த பலனை செய்யும். அதில் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நன்மை நடக்கக்கூடிய நேரம் இது. நிறையா பேருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு கேள்விக்குறி இனிமேல் ஆச்சரியக்குறியாக மாறி உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. நல்ல விஷயம் நடக்க போகுது. குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நிறைய பேருக்கு இப்போ ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்படும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் அமையும். பிடித்தமான விஷயங்களை வாங்குவீங்க. சில பேருக்கு மொபைல் ஃபோன் புதுசாக வாங்கலாம்னு ஆசையாக இருக்கும். சில பேருக்கு பெண்களாக இருந்தால் ஏதாவது ஒரு கம்மல், அந்த பிராஸ்லெட், இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம்னு தோணும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதையே சில பேர் கிஃப்ட்டும் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சண்டே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் டேவாக இருக்க போது கொஞ்சம் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸு யாராவது இன்றைக்கி உங்களை பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு ஒரு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு போய் உங்கள் வேலெட்டை காலி பண்ணிவிட்டு வரப்போகிற நேரம் இது. இன்றைக்கி கொஞ்சம் செலவு தான் ஆக போகுது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்களையும் அறியாமல் நிறையா செலவு பண்ணிடாதீங்க. பண்ணுற மாதிரி தான் காட்டுது கிரகநிலை. கொஞ்சம் செலவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் சிறப்பு. இன்றைக்கி உங்களுடைய பணிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கும். இந்த நாள் யோகம். மீன ராசிக்காரர்களுக்கு 5க்குடைய சந்திரன் இப்போது 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு இன்றைக்கி காலையில் வர்றார். இன்றைக்கி காலையில் ஒரு 8:38 அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5க்குடைய கிரகம் 11ஆம் இடம் தனது சொந்த வீட்டை பார்வையிடுகிறார். அப்போ 5ஆம் இடம் பலம் பெறுகிறது. ஏற்கனவே 5ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். இப்போ இன்றைக்கி என்னென்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் இப்போது நல்ல நேரம். இப்போ உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வரும். அதுவும் குழந்தைகள் சார்ந்த நல்ல செய்தி வரும். நீங்கள் கன்சீவாக இருக்கிறதோ அல்லது ஆண் குழந்தை பிறக்க போகிற செய்தியோ, இந்த மாதிரி இந்த ஸ்கேனிங் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்லாம் பாசிட்டிவாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மை. அலுவலகத்தில் இப்போ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு
விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், அதுக்கு சம்மந்தப்பட்ட செய்திகள் வரும். உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை இடமாற்றம் சம்மந்தப்பட்ட செய்திகள் வரும். தொழிலுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி நடக்காட்டினா கூட நாளை இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தே தரும். நல்ல நாள் இது.